நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்ய எதிர்ப்பு வலுத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், எதற்காக இந்த மறுப்பு எதிர்ப்பு, இதை குறித்தான கூடுதல் தகவல்கள்? அதாவது நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதின்னு பாத்தீங்கன்னா நாங்குநேரி, விஜயநாராயணம், பரப்பாடி உள்ளிட்ட பகுதிகள். அந்த பகுதிகள் பெரும்பாலும் அந்த காவல்துறையோட பிளாக் ப்ரோன் வில்லேஜஸ் அண்ட் கிரைம் ப்ரோன் வில்லேஜஸ் அப்படிம்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் செம்மண், கரிசல் மண் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வளங்கள் அங்கே அதிகமாக இருக்கு. இதனால இது என்ன ஆகுதுன்னா அடிக்கடி இங்கிருந்து அந்த கனிம வளங்கள் கடத்தப்படுது. கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு இங்கே, அதாவது இந்த சம்பவம் நடந்த விஜயநாராயணம் பகுதியில் இருந்த ஒரு குளத்திலிருந்து மண்ணை கடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இது தமிழகம் முழுவதும் பதட்டத்தை உருவாக்குற நிலையில அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் விதிச்சிருந்தாங்க. கனிம வளங்களை சுரண்டக்கூடாது, எடுத்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே விஜயநாராயணம் பகுதியை சார்ந்தவர் கங்கை ஆதித்தன் இவர் என்ன பண்றாருன்னா லாரிகள் மூலம் அந்த பகுதியில் இருக்கிற குளங்கள்ல இருந்து மணலை கடத்தி அதன் அடிப்படையில அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை என்ன செய்யறாங்க, அந்த விஜயநாராயணம் போலீசார் தடுக்கிற ஒரு சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு, மறைஞ்சு, அதாவது இவர் தலைமறைவாகிறாரு. தலைமறைவான நிலையில தன்னை போலீசார் மணல் கடத்தல் வழக்குல தேடுறதா சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவர் ஒரு அப்பீல் போடுறாரு, முன்ஜாமீன் மனு போடுறாரு. அந்த முன்ஜாமீன் மனு என்ன பண்ணுது, இவங்க மேல இருந்த குற்றங்களை போலீசார் எடுத்து கொடுறோன்னு என்ன பண்றாங்க, அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிடுது மதுரை உயர்நீதிமன்றம். அப்ப என்ன பண்றாங்க, இதனை அடுத்து என்ன பண்றாங்க, அவர் ஓடி ஒளிகிற ஒரு சூழ்நிலையில நேற்று நள்ளிரவு 2 மணி அளவுல அவர் வீட்டுல இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதனை அடுத்து என்ன பண்றாங்க, விஜயநாராயண இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு 8க்கும் மேற்பட்ட போலீசார் அவர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன நிலையில அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்த உடனே கதவை தட்டி வெளியே வர சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது அவர் மேல ஏற்கனவே பிடியாணை இருக்குது, அதனால வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்நிலையில அவர் வெளியே வர மறுத்ததோட இல்லாம 4 மணி நேரத்துக்கு மேல போலீசாரை வாசல்ல காக்க வச்சிடறாங்க. இதனை அடுத்து என்ன பண்றாங்க, அவர் நாங்குநேரி ஏஎஸ்பி டாக்டர் பிரசன்னகுமாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, தன்னை அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுல முயற்சி பண்றாரு. கதவு மரியாதை, அதாவது தன்மையா கூப்பிடுறாங்க, அவர் வரல. அப்ப என்ன பண்றாங்க, கதவை உடைச்சு அவர் தூக்குறாங்க. இந்நிலையில அவரோட மனைவி அவரோட குழந்தைகளோட நின்று அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்படி ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், எப்படி வீட்டை இது பண்ணலாம், வீட்டை நீங்க எப்படி உடைக்கிறதுக்கு உங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதனை அடுத்து ஏஎஸ்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல இருக்கிற அவ்வளவு வழக்குகளையுமே சொல்றாரு. உங்க வீட்டுக்காரர் மேல என்னென்ன வழக்கு இருக்குது, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளவு எடுத்து சொல்றாரு. எடுத்து சொல்ற நிலையிலேயே அவங்க அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தன்னோட குழந்தைகளை அதாவது அந்த பெற்ற தாயை என்ன பண்றாங்க, ஏஎஸ்பியோட வண்டிக்கு முன்னால படு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இதனை அடுத்து அங்க போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது மணல் கடத்தலை தடுக்க போற ஒரு சூழ்நிலையில ஒரு ஏஎஸ்பியவே மிரட்டுற ஒரு சூழ்நிலை தான் இங்க காணப்படுற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க அதை ஈடுபட முனைகிறவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் இங்குள்ள பலரோட இதா இருக்குதுங்க. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.